அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றும் பொழுது தெரிந்தே யாரும் எந்த தவறும் செய்வது கிடையாமல் தெரியாமல் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம எப்படி திருத்தி கொள்ள வேண்டும், வீட்டு பூஜை அறையில் எந்த மாதிரியான முறையில் நம்ம தீபம் ஏற்ற வேண்டும், எப்படி இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்வதால் நம்முடைய வீட்டில் வறுமை ஏற்படும். இதை பற்றி முழுமையாக தெரிந்து நம்ம வீட்டில் பூஜை செய்வது ரொம்பவும் நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்முடைய எல்லோருடைய வீடுகளிலுமே பூஜை பாத்திரங்களை துலக்கி விட்டு அதனை நன்றாக துடைத்து விட்டு முதல்ல மஞ்சள் குங்குமம் பொட்டு தான் வைப்போம். அப்படி தீபத்தில் எண்ணெயோ நெய்யோ விடாமல் விளக்கிற்கு பொட்டு வைப்பதை விட பூஜை அறையில் அந்த தீபத்தை அழகாக அமர்த்தி விட்டு அதில் நிறைவாக எண்ணெய் விட்டு அதன் பின்பு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைப்பது நம்முடைய வீட்டிற்கு நிறைவான செல்வ வளத்தை தரும் என்று சொல்லப்படுது. அப்படி பொட்டு வைக்கும் பொழுது விளக்கின் கீழ் பக்கத்தில் மேல் பக்கமாக பொட்டை வைத்து கொண்டு சென்றார் நம்முடைய வாழ்க்கையில் ஏறுமுகமான பாதை அமையும் என சொல்லப்படுது. எப்பொழுதுமே குத்து விளக்குக்கு பக்கத்தில் பூ இல்லாமல் இருக்கக்கூடாது. விளக்குக்கு பக்கத்தில் பூ வைத்து தீபம் ஏற்றுவது நம்முடைய வீட்டிற்கு மிகவும் நல்லது. இதே போல தான் நாம் தினமுமே ஏற்றிய விளக்க திரியிலே தீபம் ஏறாமல் அல்லது அந்த தீபம் உங்களுக்கு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். நம்மில் பல பேர் வீட்டில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாட்டிமார்கள் முந்தைய நாள் ஏற்றிய திரியில நன்றாக திரித்து விட்டு அதில் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றுவாங்க. அந்த திரியானது சரியாக ஏறவில்லை எனும் பட்சத்தில் 3 நாட்களுக்கு ஒரு முறை அந்த திரியை மாற்றிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தினம்தோறுமே திரியை மாற்றும் வழக்கம் இருந்தால் அந்த திரியை தினம்தோறும் மாற்றுவதில் தவறு ஒன்றும் கிடையாது. மாற்றிய பழைய திரிகளை என்ன செய்வது? சில பேர் வீடுகளில் தோட்டப்பகுதி இருக்கும், அந்த இடத்துல கால்படாத இடங்களில் போட்டு விடுவாங்க. பொதுவாக நம்முடைய வழிபாட்டில் இறைவனுக்கு என்று சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு பொருளுமே அந்த இறைவனை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது என்று சொல்லலாம். இறைவனுக்கு பிடித்தமான வாசனை உள்ள பொருட்களை வழிபாட்டில் வைக்க வேண்டும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. அந்த வரிசையில் இறை வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமான சில பொருட்களோடு இந்த ஒரு பொருளை சேர்க்கும் பொழுது நம்முடைய வேண்டுதலின் சக்தி அதிகரிக்கப்படுது. குறிப்பிட்ட இந்த ஒரு பொருளை நம்முடைய வேண்டுதல்களில் உள்வாங்கி அந்த வேண்டுதல் பிரார்த்தனைகள் பிரபஞ்சத்தை விரைவாக அடைந்து அதற்கான பலனை பெற்று தரக்கூடியதாகவும் நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டு வருது. நாம் எல்லோருமே அறிந்த ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூவை முறைப்படி நம்முடைய வழிபாட்டில் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதையும் இறைவனுக்கு நாம் சமர்ப்பிக்கப்படும் குங்குமத்திற்கு எவ்வளவு அதிக ஆற்றல் இருக்கின்றதோ அதே மகத்துவம் அந்த குங்குமப்பூவிற்கும் இருக்குது என்று சொல்லாதது பொய்யாகாது. குங்குமப்பூவானது கொஞ்சம் விலை உயர்ந்த பொருள். சிறிதளவு வாங்கி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும். வாரந்தோறுமே வரக்கூடிய சனிக்கிழமை அன்று நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் போதும். ஒரு சிறிய பித்தளை செம்பில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் துளசி இலை, அருகம்புல், சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்து அத்தோடு 2 குங்குமப்பூக்களை சேர்த்து உங்களது வழிபாட்டை நீங்கள் தொடங்க வேண்டும். அந்த சொம்பின் வாய்ப்பகுதியில் உங்களது உள்ளங்கை வைத்து கொண்டு உங்களுடைய குறைகளை இறைவனிடம் வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் கட்டாயம் இறைவனின் செவிகளுக்கு விரைவாக சென்றடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வேண்டுதல்கள் வைத்த பின்பு அந்த தண்ணீரை சிறிதளவு தீர்த்தமாக பருகலாம். மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை செடிகளில் சேர்த்து விடுங்கள். நம்பிக்கையோடு இந்த முறைப்படி தொடர்ந்து 11 வாரங்கள் சனிக்கிழமை உங்களது வேண்டுதல்களை மட்டுமே வைத்து பாருங்கள். நீங்கள் இறைவனிடம் வைத்த வேண்டுதல் நிச்சயமாக கூடிய விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை பரிபூர்ணமாக செய்யுங்க. இறைவன் நம்முடைய வேண்டுதல்களை மட்டும் ஏன் நிறைவேற்றி தருவதில்லை, மற்றவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வேண்டிய உடனே நடந்து விடுகிறது என்ற எண்ணத்தோடு எப்பொழுதும் இறை வழிபாட்டை நம்ம செய்யக்கூடாது. யாருக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுக்கு நன்றாக தெரியும். இருப்பினுமே நம்முடைய வழிபாடானது நம்பிக்கை உடையதாகவும் உண்மையானதாகவும் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து நாம் இது போல் செஞ்சு வழிபட்டு வருவது ரொம்பவும் நல்லது அப்படியும் சொல்லப்படுது.
பொதுவாக நம்முடைய வீட்டில் குலதெய்வத்தை மனதார வழிபடுவதும் ரொம்பவும் நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை மனதார வழிபட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. குலதெய்வத்தை வழிபாட்டிற்குள் எப்படி அழைப்பது என்பது பற்றிய ஒரு சுலபமான வழிபாட்டு முறையும் நாம் தெரிந்து கொண்டு வழிபடலாம். பூஜை அறையை உங்களுடைய குலதெய்வத்திற்கு எந்த நாள் சிறந்த நாளோ அந்த நாட்களில் நீங்கள் செய்வது சிறப்பு. அம்மன் தெய்வமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை, முனீஸ்வரர் ஐயனார் சுவாமியாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யலாம். இப்படி உங்களுடைய குலதெய்வத்துக்கு உகந்த நாளாக பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபட்டு வாருங்கள். வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சொந்தக்காரர்களை இந்த பூஜைக்காக உங்களுடைய வீட்டிற்கு அழைப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே அமர்ந்து இந்த பூஜையை செய்தார் குலதெய்வம் மன மகிழ்ச்சி அடையும். பூஜை அறையில் குலதெய்வ திருவுருவ படத்தை எடுத்து பிரசாதமாக வைத்து கொள்ள வேண்டும். அந்த குலதெய்வத்திற்கு முன்னால் ஒரு வாழை இலையை விரித்து பச்சரிசி பருப்பி அதன் மேல் ஒரு கலச சொம்பினை வைக்க வேண்டும். கலசத்துக்கு உங்களுடைய வீட்டு வழக்கப்படி மஞ்சள் குங்குமம் பொட்டு வலது விபூதி பொட்டை நம்ம போட்டு கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த சொம்பில் தண்ணீரை ஊற்றுங்கள். சுத்தமாக நல்ல தண்ணீரை பரப்பி ஊற்றி அந்த தண்ணீரில் துளசி இலைகளும் ஒரு எலுமிச்சை பழத்தையும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கலந்து விடுங்கள். இந்த வழிபாட்டை முழு மனதோடு செஞ்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக ஒரு சொம்புக்கு அருகில் இருக்கக்கூடிய தண்ணீரில் மா இலைகள் 3 போட்டு விட்டு அதன் மேல் ஒரு தேங்காய் நிறுத்தி விடுங்கள். தேங்காய்க்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு கட்டாயம் இட வேண்டும். இப்பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை அழைத்து நீங்கள் இந்த கலசத்தில் நீங்கள் அமர செய்ய வேண்டும். கலசத்தை தயார் செய்து வீட்டு குலதெய்வத்தை மனதார நினைத்து மண் அகல் தீப நல்லெண்ணெய் ஊற்றி நாம் திரி போட்டு ஏற்றி வைக்க வேண்டும். அதன் பின்பு வாசனை மிகுந்த சாம்பிராணி குலதெய்வத்திற்கு மிகவும் உகந்ததாக இருக்குது. அந்த சாம்பிராணி தூபத்தின் புகையை வீடு முழுவதும் போட்டு விடுங்கள். உங்களுடைய வீடு அப்படியே கமகமென இருக்கும். உங்களுடைய வீட்டு உறுப்பினர்கள் அனைவருமே இந்த கலசத்தின் முன்பு அமர்ந்து குலதெய்வத்தின் பெயரை மனதார உச்சரிக்க வேண்டும். குலதெய்வத்தை அழைக்க வேண்டும். எங்களால் குலதெய்வ கோவிலுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆகவே எங்களுடைய வீட்டு குலதெய்வமே நீ வந்து இந்த கலசத்தில் அமர்ந்து எங்களுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிய வேண்டும் என்று குலதெய்வத்தின் பெயரை உச்சரித்து மனமுருகி வேண்டுதல் வைத்தாலே போதும். கட்டாயம் குலதெய்வத்தில் அந்த கலசத்தில் உங்களுக்கு அமர்ந்து வைத்து உங்களுக்கு அருளாசி கொடுத்து விடும். இறுதியாக தீப தூப ஆராதனைகளை காண்பிக்க வேண்டும். இந்த குலதெய்வத்திற்கு அந்த பிரார்த்தனை உகந்ததா நீங்கள் விரும்பிய நிவேதனமோ செய்து வைத்து கொள்ளலாம். காலை மாலை எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். ஒரு நாள் இரவு மட்டும் அந்த கலச சொம்பு வீட்டு பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். கலச சொம்பில் தண்ணீரை மறுநாள் செடியில் ஊற்றி விடுங்கள். எலுமிச்சை பழத்தை அது பிழிந்து அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருப்பவர்கள் குடித்து விடுங்கள். கலசத்தில் வைத்த தேங்காயை உடைத்து அந்த தேங்காயில் இனிப்பு பலகாரம் செய்து உங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமே சாப்பிட்டு கொள்ள வேண்டும். கலச சொம்புக்கு கீழே இருக்கக்கூடிய பச்சரிசியை எடுத்து பொங்கல் சமைத்து கொள்ளலாம். தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற இது போல செய்து வருவது நல்லது. குலதெய்வத்தை தேடி நீங்கள் செல்லவில்லை என்றாலும் சரி, அந்த பூஜையை குலதெய்வத்தை நினைவு கூர்ந்து வீட்டில் செய்தால் உங்களுடைய உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறக்காமல் இது போல் வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்து குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்பவும் நல்லது. வெள்ளிக்கிழமை நாட்கள்லையும் செவ்வாய்க்கிழமை நாட்கள்லையும் நீங்கள் முழு மனதோடு இறைவனை வழிபட்டு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.